இந்த ராஜராஜ சோழன் காலத்துலதான் இந்த வாராகி வழிபாடானது நம்முடைய தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இன்னைக்கு கூட நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோம்னா அங்க முன்னாடியே பார்த்தோம்னா உள்ள நுழைஞ்ச உடனேயே இந்த நந்திக்கு இடதுபுறமாக வாராகி அன்னையினுடைய அந்த சந்நிதியை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதுல பார்த்தோம்னா ஒரு செவி வழி கதைங்கிறது உண்டு. இந்த கதைக்கு வரலாற்று ரீதியாக ஒரு ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்டா இல்ல, இது ஒரு கர்ண பரம்பரை கதைங்கிற மாதிரி இந்த செவி வழி கதையாக சொல்வார்கள். அதாவது ராஜராஜ சோழனுக்கு வந்து மனதிற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவருடைய மனதிற்குள்ளாக இருந்து கொண்டே இருந்ததா. அப்படி ஒரு நாள் அவன் அப்படியே ரதத்துல போயிட்டே இருக்கும்போது ஒரு காட்டு பன்றி வேகமாக போகிறது. அதை பார்த்துட்டான். அந்த பன்றியை பார்த்த உடனே வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி இந்த பன்றியினால் இந்த பன்றியானது ஊருக்குள்ளே நுழைந்து விட்டால் மிகவும் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னியை பார்க்கும் பொழுதே மிகவும் பெரியதாக ரொம்ப உருவம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. பார்த்த உடனே அவனுக்குள்ளாக ஒரு பயம் அப்படிங்கிறது வர்றது. அவன் அது மேல அம்பை விடுறான். அந்த வேட்டையாடுவதற்காக அம்பை செலுத்துகிறான். ஆனால் அந்த பன்றியானது அந்த அம்புகளிலிருந்து தப்பித்துக் கொண்டே செல்கிறதாம். இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வளைஞ்சு வளைஞ்சு ஜிக்ஸாகா போறது. ஒரு அம்பினை கூட இவனால் அந்த பன்றியின் மேல் எய்ய முடியவில்லையா. அது ஒரு இடத்துல போய் ஒரு சமவெளியான ஒரு பகுதியில போய் அப்படியே நின்றுறது. இவனுக்கு என்னடா இவ்வளவு நேரம் ஓடிண்டே இருந்த பண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே நின்றுச்சு, என்னதான் பண்றதுன்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று வேடிக்கை பாக்குறா. அந்த இடத்துல போன உடனே அங்க போய் அந்த பூமியை தோண்டுகிறதாம். அந்த இடத்துல தன்னுடைய மூக்கினால் அப்படியே தன்னுடைய முகத்தினால விட்டு அந்த பூமியை தோண்டி விட்டு அப்படியே அமைதியாக நின்று பார்த்து கொண்டே இருந்ததா. இதை பார்த்துட்டே இருந்தவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம திடீர்னு கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய மந்திரியை கேட்கிறார். மந்திரியானவர் வேதம் கற்ற பண்டிதர்களை அழைத்து வந்து கேட்கும்போது அவர்கள் சொன்னார்களாம், இது வாராகி அன்னையினுடைய திருவிளையாடல். உங்களுடைய மனதிலே ஏதோ ஒரு பெரு ஆவலை வைத்திருக்கிறீர்கள். அந்த ஆவலை நிறைவேற்றுவதற்கான பகுதி என்பதை இதுதான் அப்படிங்கிறத அந்த அன்னையானவள் உங்களுக்கு காண்பித்திருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அதை கேட்டோடனே ஆமா, நான் ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை எழுப்ப வேண்டும் என்கின்ற ஆவலானது என்னுடைய மனதிலே இருந்தது. அந்த ஆவலைத்தான் அன்னையானவள் இப்படி காண்பித்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு அந்த பன்றியை வணங்கி நின்றார்களாம் ராஜராஜ சோழன். அன்று முதல் அவனும் வாராகி அன்னையை வழிபடத் தொடங்கினானாம். அதிலிருந்து அவன் இந்த புராணங்களின் மூலமாக, இந்த வராக புராணம் மற்றும் வாராகியினுடைய புராண கதைகளின் மூலமாக அந்த அன்னையினுடைய வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டு வாராகி அன்னை தான் ராஜராஜேஸ்வரியினுடைய படை தளபதியாக விளங்கினார். அசுர சக்திகளை அழிப்பதற்கு அவர்தான் பெருமளவிலே துணை நின்றார் என்பதை புரிந்து கொண்டு அவனும் வாராகி அன்னையை வழிபட்டு விட்டுத்தான் அவனாகட்டும் அவனுடைய பிள்ளை ராஜேந்திர சோழனாகட்டும் இவர்கள் போருக்கே செல்வார்களாம். இப்படித்தான் அந்த கதையானது நமக்கு சொல்கிறது.